ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சூப்பரான சுவையான அயிலை மீன் குழம்பு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் மசாலா வறுத்து அரைச்சி செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். குழம்பு நல்ல திக்காகவும் ருசியாகவும் இருக்கும். இதுக்கு தேவையான பொருள்: அயிலை மீன் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன், பொடி உள்ளி, 3 தக்காளி, பச்சை மிளகா, வெள்ளைப்பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், தக்காளி அரைச்ச விழுதை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வறுத்து அரைக்கிறதுக்கு முழு கொத்தமல்லி கொஞ்சம், 4 மிளகாய் வத்தல், சீரகம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதை கடாயில் நல்ல மிதமான சூட்டில் நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப கருகி விடாமல் நல்ல வாசனை வரும் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது கூடவே திருவி வச்சுருக்கிற அரை மூடி தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. அதையும் மிதமான சூட்டில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கரிஞ்சி விடாமல் பார்த்துக்கோங்க. நல்ல வாசனை வரும்போது நீங்கள் அடுப்பை அணைச்சி அந்த சூட்டிலே வச்சுருங்க. அப்புறமா அதை மிக்ஸி ஜாரில் எடுத்து அரைச்சி இதே மாதிரி பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா மண்சட்டி எடுத்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கு பிறகு 2 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் பொரிஞ்சதும் அப்புறமா 2 தேவையான சிறிதளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. இது 3 நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு பிறகு நறுக்கி வச்சுருக்கிற பொடி உள்ளி அதையும் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க, நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா ஒரு கருவேப்பிலை கொத்து அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகா அதையும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தக்கன நீங்கள் மிளகா சேர்த்துக்கலாம். அப்புறமா பூண்டு அதையும் நல்லா சேர்த்துக்கோங்க. அப்புறமா மஞ்சள் பொடி, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போதும், தனி மிளகாய்த்தூள். அப்புறம் தனியாத்தூள், மல்லித்தூள்னு சொல்லுவாங்களே, அது சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா எண்ணெயில் வறுத்துக்கோங்க. நல்லா எண்ணெயிலே வறுபடட்டும். அப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுது பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். அதனால் எல்லாத்தையும் நல்லா சேர்த்துக்கிட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்ல எண்ணெயிலே வதங்கி வரட்டும். நல்ல பச்சை வாசனை போனதுக்கு பிறகு அப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதை சேர்த்துக்கோங்க. அதையும் நல்ல மசாலாவோடு வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் மசாலாவோட வாடையெல்லாம் போகும், பச்சை வாடையெல்லாம் போகும். அப்புறம் நல்லா வதங்கின பிறகு கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியையும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா தேவையான அளவு உப்பு இதையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு நல்லா 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். நல்ல குழம்பு கொதித்ததுக்கு பிறகு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மீனை சேர்த்துக்கலாம். மீன் உடையாத அளவுக்கு தனித்தனியாக போட்டுக்கோங்க. மெல்லமாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் மூடி போட்டு மூடி வச்சு நல்லா 15 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்கணும். மீன் வாசனை வரும்போது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்கும். பாருங்கள், மீன் நல்லா வெந்திருக்கு. நல்லா குழம்போட ஊறி நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், நல்லா குழம்பு கொதித்து நல்ல திக்காக இருக்குது. இந்த சமயத்தில் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சூப்பரான சுவையான வறுத்து அரைச்ச மீன் குழம்பு ரெடி.
அயில மீன் குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, என்னோடய மீன் குழம்பு ரெசிபியும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்ஸ்.